வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி. விஜயன். செய்திகள் தொடர்கிறது. ஏசிசிஇ நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருது 2025 வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பொறியாளர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஏசிசிஇ நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் 2025 மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை தொடங்கி வைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார். பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சதீப் பனிவஜே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை பூமியை நோக்கிய பயணம், காற்றாலை சக்தி, சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காற்று என்ற தலைப்பில் சொற்பொழிவுகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொறியாளர்கள் சட்டம் மற்றும் கட்டுமானத் துறையில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது. இரண்டாவது நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிவில் பொறியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் முருகன், விமல், சுந்தரராமன், சுரேஷ்குமார், சக்திவேல், ராஜேஷ்குமார், அசோக்குமார், அருள் பிரகாஷ், கனகராஜ், தனலட்சுமி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்த்து பயனடைந்தனர்.